Viewers, welcome to my channel EC16. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10 சாப்டர் 5 எக்ஸாம்பிள் நம்பர் 5.26 பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை என்னோட சேனலை லைக் பண்ணாதவங்க, ஷேர் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். டெய்லியுமே 10th ஸ்டாண்டர்டுக்கும் 12th ஸ்டாண்டர்டுக்கும் என்னால் முடிஞ்ச இம்பார்ட்டன்ட் சம்ஸை கொஷின் பேப்பர்ஸை ரெஃபர் பண்ணி இம்பார்ட்டன்ஸாக ஷார்ட்லிஸ்ட் பண்ணி என்னோடய வீடியோஸில் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளார போயிடலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 10th ஸ்டாண்டர்டுக்கான 2 மார்க் சம் சாப்டர் 5ல் இருந்து இன்டர்செப்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மேட் பை த லைன் ஆன் த கோஆர்டினேட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற லைனோட கான்ஸ்டண்ட்டை நீங்கள் ரைட் சைடில் கொண்டு போயிடணும். அது சப்போஸ் அதுவே கான்ஸ்டன்ட் ரைட் சைடில் இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறனால ரைட் சைடில் கொண்டு போயிருக்கேன். ரைட் சைடில் 1 ஆக்கணும். அதுதான் நம்மளோட டார்கெட்டு. அப்போது என்ன இருக்கோ அதாலேயே நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ இங்கே -36 இருக்குன்னா த்ரூ அவுட் -36ஆல் டிவைட் பண்ணணும். அதனால் 4x எழுதி பை -36 -9y பை -36 ஈக்குவல் டு -36 பை -36. இதில் 4ம் 36ம் கேன்சல் பண்ணி x பை -9ன்னு போட்டிருக்கேன். 9ம் 36ம் கேன்சல் பண்ணிட்டேன், மைனஸும் கேன்சல் பண்ணிட்டேன். அதனால் ப்ளஸ் y பை 4 ஆகிடுச்சு. இதில் த்ரூ அவுட் இது கேன்சல் ஆகிட்டு 1ன்னு வந்துடுது. இப்போது இந்த மாதிரி இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஃபார்முலா. x பை a ப்ளஸ் y பை b ஈக்குவல் டு 1. இதை நீங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனாக மார்க் பண்ணி கம்பேர் பண்ணிங்கன்னா எக்ஸ் இன்டர்செப்ட் வந்து a விச் இஸ் -9, y இன்டர்செப்ட் வந்துட்டு b விச் இஸ் 4. ஓகேவா? ரொம்ப ஈஸியான சம். மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.